ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 26. தன்னுடைய சைன்யம் மடிஞ்சதை பார்த்துட்டு தூஷணன் ஒரு 5000 ராட்சசர்களை மறுபடியும் அனுப்புறான். அவள்லாம் சூலம், பட்டசம், கத்தி, அம்பு, பாறை, மரம் எல்லாத்தையும் எடுத்துண்டு நாலா பக்கத்துல இருந்தும் ராமன் மேல தூக்கி எறிகிறார். அதை பார்த்த ராகவன் அத கொஞ்சம் கூட லட்சியம் பண்ணாம சகல ராட்சசர்களையும் கொல்லணும் அப்படின்னு நினைச்சு கோபத்தோட கண்கள்ல தீப்பொறி பறக்க எல்லா பக்கமும் பானங்களை விட்டு தூஷணனையும் அவனுடைய ராட்சசர்களையும் செதற அடிக்கிறார். உடனே அவ சும்மா இருப்பாளா? இடியை போன்ற பல அம்புகளால ராமனை தொலைக்கிறான். அப்போ ராமன் இவங்கிட்ட போய் எத்தனை நேரம் சண்டை போட்டு இருக்கிறது அப்படின்னு நினைச்சு ஒரே ஒரு பானத்தால அவனுடைய வில்லையும் 4 பானத்தால ரதத்துல கட்டின 4 குதிரையையும் ஒரு அர்த்தச்சந்திர பானத்தால சாரதியோட தலையையும் அறுத்துட்டு 3 பானங்களால தூஷனுடைய மார்ல அடிக்கிறார். உடனே அவன் வில்லும் போய் குதிரைகள்லாம் இறந்து ரதமும் ஒடிஞ்சு போய் சாரதியும் இல்லாம கீழே குதிச்சு ஒரு பயங்கரமான குண்டாந்தடிய கையில எடுத்துண்டு ராமன் மேல பாயறான். தேவ சைன்யங்கள் அதை பார்த்துட்டு நடுங்க ஆரம்பிச்சுட்டா. பகைவர்களோட பட்டணத்தையும் கோபுரத்தையும் தூளாக்கும் கால சர்பத்தையும் வஜ்ரத்தையும் போல பயங்கரமான அந்த ஆயுதத்தை எடுத்துண்டு ஓடி வர தூஷணனை பார்த்து 2 பானங்களால அவனுடைய கைகளை வெட்டி தள்ளுறார். அவன் கொம்பு ஒடிஞ்சு போன ஒரு மகா கஜத்தை போல புஜங்களும் வெட்டுப்பட்டு பூமியில கீழே விழுந்து இறந்து போயிடுறான். எல்லாரும் ராமனை கொண்டாடுறா. அப்போ மகா கபாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் ஒரு பெரிய சூலத்தை எடுத்துண்டு ஸ்தூலாக்ஷன் அப்படிங்கிறவன் பட்டயத்தையும் பிரமாதி அப்படிங்கிறவன் கோடாலியையும் தூக்கிண்டு கோப ஆவேசத்தோட கால பாசத்தால கட்டி இழுக்கப்பட்டவா மாதிரி ராமன் மேல பாயறா. ராகவன் முக்கியமான அதிதிகளை எல்லாம் வரவேற்கிற மாதிரி அவ கிட்டக்க போய் கூரான அம்பால மகா கபாலனுடைய தலைய வெட்டிடுறார். பிரமாதிய ஒரு பெரிய மரத்தை போல அடிச்சு கீழே தள்ளி விடுறார். ஸ்தூலாக்ஷனுடைய கண்களை அம்பால தொலைக்கிறார். தூஷணனோடு வந்த அந்த 5000 ராட்சசர்களையும் 5000 பானத்தால யமலோகத்துக்கு அனுப்பிடுறார். இப்படி தூஷணனும் அவனோட போனவாளும் மரணம் அடைஞ்சதை பார்த்து கரனுக்கு கோபம் வருது. சேனை தலைவர்களை எல்லாரையும் பார்த்து தூஷணனும் போய் சேர்ந்துட்டான், அவனுடைய சைன்யமும் போயிடுத்து, அதனால நீங்கள் பெரிய சைன்யத்தோட போய் அந்த அல்ப மனுஷனை கொண்டுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமனை நோக்கி தான் ஓடி வரான். பிறகு சியேன காமி, பிருதுக்ரேவன், யக்ஞசத்ரு, விஹங்கமன், துர்ஜயன், கரவீராட்சன், பருஷன், காலகார்முகன், மேகமாலி, மகாமாலி, சர்பாசியன், ருதிரானன் அப்படின்னு 12 சேனை தலைவர்களோடு ஒரு பெரிய சைன்யத்தோட ராமனை எதிர்த்து சரமாரியா அம்புகளை பொழியறான். ராமனது பானங்கள் பெரிய மரங்களை பொளக்கிற மாதிரி அசுரர்களை எல்லாம் பொளந்துடுறது. அவளுடைய கவசம், வில்லு, கிரீடம் எல்லாம் போய் ரத்தம் பெருகி ஓட அவள்லாம் பூமியில விழறா. அந்த விசாலமான வனம் ஒரு க்ஷணத்துல சப்தமே இல்லாம ராட்சச பிணங்களால நிறைஞ்சு ஒரே ரத்த வெள்ளமா இருந்தது. பார்க்கறதுக்கு ஒரு பெரிய மகா நரகத்தை போல இருந்தது. அப்போ தனியா நின்றுட்டு இருக்கக்கூடிய ராமனை மகா பயங்கரமான 14000 ராட்சசர்கள் பல வாகனத்துல ஏறிண்டு பல ஆயுதங்களோட எதுக்குறா. அவளை ராமன் ஒத்தனா பூமியில நின்னுண்டு ஒரே நொடியில யமலோகத்துக்கு அனுப்பிட்டார். அந்த மகா சைன்யத்தின் தலைவர்கள்ல கரனும் திருசிரசும் மட்டும் பாக்கி இருந்தா. ராமனுக்கு எந்த அபாயமும் இல்ல. ராமனுடைய தேஜஸால மத்தவாள்லாம் எரிஞ்சு போயிட்டா. தன்னோட பெரும் சைன்யத்தை அந்த மகா வீரனான ராமன் இப்படி சீக்கிரத்துல நாசம் பண்ணிட்டதை பார்த்து கரன் இனிமேல நாம அலட்சியமா இருக்கக்கூடாது அப்படின்னு நிச்சயம் பண்ணிண்டு இந்திரன் வஜ்ராயுதத்தோட ஓடி வரா மாதிரி தன்னோட ரதத்தை ராமன் இருக்கும் இடத்துக்கு கிட்ட
ஓட்டிண்டு வரான் அப்படின்னு சொல்லி இந்த 26வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 27வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.